ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சூப்பர் ரெசிபி பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி வித் சிக்கன் சூப். இது 2 in 1 ரெசிபி. யாரும் இது வரைக்கும் செஞ்சு காட்டல. இதான் நான் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இதை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா இதுலேயே குழம்பும் எடுத்துக்கலாம், இதுலேயே நம்ம சிக்கன் கிரேவியும் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி செய்ய சிக்கன் 1/2 kg எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு சோம்பு போட்டுக்கோங்க, எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கோங்க, பட்டை, அதுக்கப்புறம் லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். ரொம்பனா வாசனை ரொம்ப மசாலா வாசனை அதிகம் இருக்கிற மாதிரி இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும், நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் நீங்கள். அப்புறம் கறி சேர்த்துக்கோங்க. கறி சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாலாம் சேரணும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ குக்கரில் மாற்றிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கலருக்காக தான், அது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ சால்ட்டு போட்டுக்கோங்க. மல்லித்தூள் சொல்ல மறந்துட்டேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெண்டுமே ஒரே இதில் முடிஞ்சிடும். குழம்பும் நம்மளுக்கு கிடச்சிரும், நம்மளுக்கு சைட் டிஷ்ஷும் கிடச்சிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாரும் இது வரைக்கும் ட்ரை பண்ணல, நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா வந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக என்கிட்ட சொல்லணும். கொஞ்சம் திக்னஸ்க்காக நான் கார்ன் பவுடர் சேர்க்குறேன். லைட்டாக சேர்த்தா போதும், ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டால் போதும். உடனே ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சு வரட்டும். இப்போ தனியா கொஞ்சம் போட்டுக்கோங்க. வரமிளகாய் இருந்தால் 3 போட்டுக்கோங்க. சீரகம், மிளகு போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் ரைஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனைலாம் போட்டோம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப அரைக்கணும்னு வேணாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சா கூட நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. சூடு ஆறிட்டோன்னு தான் போடணும். இப்போ அரைச்சிடலாமா? அரைச்ச பேஸ்ட்டை இப்போ கடாயில் திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதுவும் நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி கரம் மசாலா போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்தலை, நாங்கள் திருப்பி போட்டுக்கிட்டேன். நல்லா கொதி வரட்டும். இப்போது விசிலை ஓப்பன் பண்ணி கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், அந்த குழம்பு இருக்குல்ல, நீங்கள் குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எதுக்கு வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது எல்லா சிக்கனையும் அந்த
நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கிரேவியில் ஆட் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், இப்போ தனியாக குழம்பு எடுத்தாச்சு. இப்போ நல்லா இந்த கறியை வேக வச்சுருங்க. ஆல்ரெடி வெந்திருக்கும் கறி, ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம், ஒரு மாதிரி திக்காக ஆயிரும். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு கிரேவி, மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா திக்காக ஆயிடுச்சு. உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் கிரேவி தனியாக வேணும்னா கூட நீங்கள் ஃபஸ்ட்டே ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை, இவ்வளோ திக்காக வேண்டாம்னா. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், திக்கானால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா எல்லாம் அதில் ஊறி நல்லாயிருக்கும், உள்ளே இறங்கியிருக்கும், சிக்கன் உள்ள அந்த மசாலா எல்லாமே இறங்கியிருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி வித் சிக்கன் சூப் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.